ஒரு மனிதனுக்கு குரு ஏன் தேவை? முதல்ல குரு அப்படின்னா யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். கு அப்படின்னா இருட்டுன்னு அர்த்தம், ரூன்னா வெளிச்சம்னு அர்த்தம். அதாவது ஒரு இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு எடுத்துக்கிட்டு வரும் சக்திக்கு பேர் தான் குருன்னு அர்த்தம். அது மனித ரூபத்திலும் இருக்கலாம், சூட்சமத்திலும் இருக்கலாம், எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு அந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம். ஒரு குரு ஏன் எனக்கு வேணும் இல்லை, குரு இல்லைன்னா உங்களால் வாழவே முடியாது. 24 மணி நேரமும் உங்களை எடுத்துக்கொண்டே போவது குரு தான். உங்களை அறியாமலே நீங்கள் அவர்களுடைய பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அதை இன்னும் ஸ்பீடப் பண்ணுறதுக்கு, இன்னும் விழிப்பாக அவங்களோட ஒரு தொடர்பு வைத்து கொள்வதற்காகத்தான் தீவிரமாக தேடுங்கள் என்று சொல்கிறது. எப்போ ஒரு மனிதன் தீவிரமாக தேடுறானோ அப்போ அந்த குருவினுடைய ஆதிக்கம் அதிகமாகிடும். இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்தை உங்கள் அப்பா கிட்டே கேட்குறீங்க, உங்கள் மனைவி கிட்டே கேட்குறீங்க, உங்கள் பாஸ் கிட்டே கேட்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்குறீங்க. ஒரு பிரச்சனைக்கு 4 இடத்துல தீர்வு சொல்யூஷன் கேட்குறீங்க. ஆனால் 4 பேர் சொல்கிறதுல யாராவது ஒருத்தா சொல்கிறத கேட்குறீங்க. இப்போது எது சரி எது தப்புன்னு தெரியாமல் குழம்பு விடுறீங்க. இப்போது யார் சொல்கிறத கேட்பீங்கன்னா, யார் ரொம்ப தெளிவாகவும் ஒரு கிளியராக விளக்கம் கொடுக்குறாங்களோ, யார் மேலே உங்களுக்கு அலாதி நம்பிக்கை இருக்கோ அவங்க சொல்கிறத கேட்பீங்க. 4ல் ஏதோ ஒரு பதிலை தான் சூஸ் பண்ணுவீங்க. அதுபோல் எப்போ ஒரு மனிதன் தீவிரமாக தேடுகிறானோ அந்த குருவினுடைய ஆதிக்கம் உங்களுக்குள்ளே தீவிரமாக கனெக்ட் ஆகிடும். அப்போ அந்த குரு உங்களை தேடி வருவார். உங்களுக்கு எல்லா உதவிகளும் கைடன்ஸும் கொடுப்பார். ஒரு குரு தான் அந்த இறை சக்தியையே காமிக்கிறார். இறை சக்தினா ஒன்றும் இல்லை, இந்த படைப்பை உருவாக்குன அந்த மூலம் எப்படி இருக்கிறது, அது எங்கே இருக்கிறது, எப்படி இந்த படைப்பு வந்தது, இந்த வாழ்க்கைன்னா என்ன, இதனுடைய மூலம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. இந்த வாழ்க்கையவே உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம், அதை கொடுப்பதே அந்த குரு தான். வேறு யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. 100க்கு 100% குருவைத்தான் நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். அவர் இல்லை என்று சொன்னால் உங்களால் வாழவே முடியாது. நீங்கள் படிக்கிற ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் எதுவுமே வாழ்க்கைக்கு அவசியம் இல்லை. ஆனால் இந்த உடம்புனா என்ன, மனம்னா என்ன, நான் எப்படி இயங்குகிறேன், என் வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது, நான் எப்படி இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கிறது, எப்படி எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு வைக்கிறது, நான் எப்படி நான் சந்தோஷமாக இருப்பது, இதையெல்லாம் கற்றுக் கொடுப்பது குருதான். அவர் இல்லை என்றால் எதுவும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேலே இவ்வளத்தையும் உருவாக்குனது யார், அதையும் அவர் சொல்லி கொடுத்துடுவார். அதையும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஜெயிச்சிடலாம். அனைத்து வெற்றிகளுக்கும் உண்டான ஞானத்தை கொடுப்பவர் தான் குரு. அவர் உங்கள் கூட எப்பயுமே இருக்கிறாரு. நீங்கள் தீவிரமாக அவரை தேடும் பொழுது அவரே உங்களிடம் வந்து விடுவார். அவர் வரலன்னா உங்கள் வாழ்க்கையில் விடுவு காலமே கிடையாதுன்னு அர்த்தம். அந்த தேடலோடு இருங்க, அவர் கட்டாயம் வந்து விடுவார். யோசி மனமே, அன்பே சிவம், மனமே குரு.